நீங்க புத்திசாலியா இல்ல முட்டாளான்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 67. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அந்த அழகான காட்டுல ஒரு அழகான யானை ஆத்துல குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி போற வழியில எதிர் திசையில ஒரு அழுக்கான பன்னி சேத்துல விழுந்து புரண்டு ஆட்டம் போட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த யானை நம்ம அழுக்காயிடக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த பன்னி போகிறதுக்கு வழி விட்டு ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. பட் இதை கவனிச்ச அந்த பன்னி அன்னைக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகள் கிட்டையும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த யானையே நான் வரதை பார்த்து பயந்து போய் ஓரமா வழி விட்டு நின்றுட்டு இருந்ததுன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த காட்டுல இருந்த நிறைய விலங்குகள் யானையை பார்த்து இது உண்மைதானா, எதுக்காக ஒரு பன்னியை பார்த்து நீ பயந்து போய் நின்னு கிண்டலா கேட்கும்போது பதிலுக்கு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? நான் நினைச்சிருந்தா அந்த பன்னியை காலாலேயே மிதிச்சு நசுக்கிருக்க முடியும், ஆனா நான் அதை பண்ணல. ஏன்னா அந்த பன்னி ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. அதை நான் மிதிச்சிருந்தேன்னா நானும் அது கூட அசுத்தமா தான் இருப்பேன். பயந்து போறதுக்கும் வேணான்னு ஒதுங்கி போறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிச்சான். அண்ட் இந்த கதை